குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கட்சியினுடைய பதிவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதத்தில் மாநாட்டிற்கான இடமும் அறிவிக்கப்பட இருக்கிறது, மாநாட்டிற்கான தேதியும் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது, மாநாட்டிற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன என்பதை அதை தயார் செய்யக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் இருக்கு. இந்த 2 ஆண்டுகளே எங்களுக்கு பத்தலை, நிறைய வேலைகள் இருக்கு. இந்த நேரங்களில் கூட்டணியை பற்றி சிந்திப்பதற்கு துளியும் கூட நேரம் கிடையாது. பொதுச் செயலாளர் அவர்கள் எங்க காலில் விழு அப்படின்னு யாரும் அவர் சொல்லலை. இவங்க அன்பின் மிகுதியில காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. அது பொதுச் செயலாளர் ஏங்க அவர் அரசின் அலட்சிய போக்குன்னு சொன்னாலே அது தெரியுங்க திமுக அரசுன்னு சொல்லிட்டு. அதாவது தளபதி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாவே அது பல கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துடும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். நான் தான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் சொல்றாரு அரசினுடைய அலட்சிய போக்கு, போதை புழக்கம் மிக அதிகமாக இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, ஒரு தகப்பனா எனக்கு பயமா இருக்கு, நானும் 2 குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்றாருல. தஞ்சாவூர்ல ஒரு தலைவர் உருவாகணும், நாகப்பட்டினத்தில் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கோபாலபுரத்திலே எல்லா தலைவரும் உருவாகிறாங்க. அப்போ எல்லா தலைவரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தா அங்க ஜனநாயகம் இருக்குமா, சர்வாதிகாரம் இருக்குமா? படத்துல நடிப்பது என்பது வேறு, அது ஒரு கதாபாத்திரம், அது கற்பனைனே வந்துடும் படத்துல. சரிங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு படத்துல குடிக்கிறாரு, அதை பார்த்துட்டு எல்லாருமே குடிக்கிறாங்க அப்படின்னா, அவர் பல படங்கள்ல, இப்போ மதுரைன்னு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படத்துல கலெக்டரா நடிச்சிருந்தாரு. அதே தளபதி அவர்கள் கலெக்டராக நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் பரீட்சை எழுதி கலெக்டர் ஆகணும், யாராவது கலெக்டர் ஆனாங்களா? நம்ம நடைமுறையை தான் நம்ம பேசணும். இந்த போதை புழக்கம், இந்த கள்ளச்சாராயம், சாராயம், அரசு மதுபான கடைகளை யார் கையில் வச்சிருக்கிறா? எங்க தலைவராக வச்சிருக்கிறாங்க. அந்த சிறுவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அப்ப அந்த சிறுவனே பேட்டி கொடுக்குறாங்க, சாகச நிகழ்வு என்றால் இது போல் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் அது தவறு தான், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கட்சி சார்பில் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இல்ல, அது தவறு தான். கட்சி கண்டித்திருக்கிறது, தலைவர் அவர்கள் கண்டித்திருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் சிங்கள இராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. எல்லை தாண்டி மீன் பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு படுகொலை செய்யப்படும் போது, இந்த நாகப்பட்டினம் பகுதியை சார்ந்த தோழர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது தலைவர் அவர்கள் அதில் கலந்து கொண்டு பேசுறாரு. இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்திலிருந்து இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு தலைவர். அவர் அப்படி பேசும்போதே அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டார். சார் வணக்கம். வணக்கம். நேத்து நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட விழாவை பத்தின பேச்சுகள் தான் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே கண்டிப்பாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை பற்றின சில விமர்சனங்கள் வெளியேந்து வந்தாலும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கான சரியான விடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விழாவை? இல்லை, இது ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டுறாங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று விவசாயம், இன்னொன்று கல்வி. அந்த அடிப்படையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 234 தொகுதி வாரியாக இப்போ முதல் கட்டமாக நேற்று பார்த்தீங்கன்னா 800 மாணவர்களுக்கு தலைவர் அவர்கள் ஊக்கத்தொகை, பாராட்டு சான்றிதழ்லாம் கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது ஒரு மோட்டிவேஷன், இது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது. அந்த மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். அதாவது விமர்சிப்பவர்கள் எல்லா இடங்களையும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, தகவல் தொழில்நுட்ப காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அன்னை தெரசாவே அன்னதானம் கொடுத்தா கூட விமர்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருப்போம். அதனால் போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், நம்ம கடமையை செய்வோம். அந்த அடிப்படையில் தான் தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து, இது 12ஆம் ஆண்டு நிகழ்வு. இது எனக்கு தெரிந்து 2012 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, பாராட்டு சான்றிதழ்கள் கொடுப்பது, அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுலாம் 12 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு பெரிய அளவில் செஞ்சாங்க, இந்த ஆண்டு மிக பிரம்மாண்ட அளவில் செஞ்சுருக்கிறாங்க. ஜூலை 3ஆம் தேதி 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழா நடத்த போகிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு, நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பு. எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை எல்லாரும் செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் மட்டும்தான் இதை செஞ்சுருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் பேர் வாங்குகிறோம் அப்படின்றதையும் தாண்டி எல்லாரும் செய்யுங்க. ஏன்னா நல்லதுக்கு தானே நம்ம செய்கிறோம். ஏன்னா கல்வி தான் ஒரு சிறந்த ஒரு பண்பு. கல்வி தான் ஒரு அடுத்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்.
அப்போ அந்த கல்விக்கான ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம எல்லாரும் கையில் எடுக்கணும், எல்லாரும் இது போன்ற உதவிகளை செய்யணும், எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி 234 தொகுதிகள்ல இருந்து 800 மாணவர்களை நீங்க தேர்ந்தெடுத்ததா சொல்றீங்க. அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது? அந்த ஒரு இல்லை, 234 தொகுதிகளில் 800 கிடையாது. நேற்று முதல் கட்டமாக 800 மாணவர்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ 234 தொகுதி பார்த்தீங்கன்னா 10ஆவதுல முதல் 3 பேர், 12ஆவதுல முதல் 3 பேர், அப்போ ஒரு தொகுதியில் 6 பேர் வருவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே மதிப்பெண் கொண்ட மாணவர்கள் 5-6 பேர் இருப்பாங்க. ஒரே தொகுதியில் வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சேர்த்து 16 பேர் வராங்க. ஸோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்சது 1800 பேருக்கு தலைவர் அவர்கள் வந்து இந்த பரிசை கொடுக்குறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் நின்று அந்த மாணவர்களுக்கு வந்து பரிசளிப்பு கொடுத்தாங்க, அறுசுவை உணவுகள் கொடுத்து அங்கே வந்த பெற்றோர்கள் எல்லாம் நல்லா மகிழ்வித்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக அது இருந்ததில்ல. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு. இதை நம்ம எல்லாரும் செய்யணும். அந்த அடிப்படையில் தோழர்கள் எல்லாரும் வந்து இதற்காகவே வந்து ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாரும் நம்ம மனப்பூர்வமாக நான் இந்த ஊடகத்தின் சார்பாக நன்றி தான் சொல்கிறேன். இது ஒரு நல்ல நிகழ்வு. நாங்கள் வந்து இப்போ கட்சியாக மாறிட்டோம், அரசியல் களத்தை நோக்கி வந்துட்டோம், இதை பாதியிலே நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது. நாங்கள் கட்சியாக ஆரம்பித்தாலும் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். அதை நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். சார், ஆனால் இந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த முறையில் வந்து ஃபஸ்ட்டு 3 மாணவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பீங்களா, இல்லை ஊக்குவிக்கணும் அந்த நோக்கத்தில் ஏதாவது மாணவர்களை இல்லை, ஊக்குவிக்கணும். இப்போ நம்ம நாங்குநேரியில் வந்து சாதி வெறியர்களால் வீடு புகுந்து வெட்டப்பட்டவர் வந்து தம்பி சின்னதுரை அவர்கள் வந்து 490 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து முதல் 3 மதிப்பெண் அந்த இதில் வரலை. அவரை வந்து ஒரு ஊக்குவிக்கணும். அதாவது ஒரு சமூகம் வந்து படித்து மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சில ஆதிக்க சாதி வெறியர்கள் வந்து வீடு புகுந்து அந்த மாணவனை வெற்று அந்த ஒரு துயர சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ அந்த மாணவன் வந்து அவ்வளோ வெட்டுப்பட்டும் அந்த மாணவனை வெட்டும்போது அந்த சம்பவத்தை பார்த்து அவங்க தாத்தா மாரடைப்பில் இறந்து போனார். அந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை குலுக்கிய சம்பவம்ல. அந்த மாணவன் அவ்வளோ வெட்டுப்பட்ட பிறகும் கூட போராடி படித்து இவ்வளோ ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கிறார்ல, அந்த மாணவனையும் அழைத்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நேற்று தலைவர் அவர்கள் வந்து அழைத்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே. இது போன்று பல மாணவர்களுக்கு தலைவர் அவர்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனந்த் அவர்கள் வந்து இந்த பை கொடுக்கும்போது குழந்தைகள் எல்லாம் வந்து அவருடைய காலில் விழுற அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ வந்து விஜய் அவர்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா அது? இல்லை, அது வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எங்கள் காலில் விழு அப்படின்லாம் யாரும் அவர் சொல்லலை. ஆனால் தடுத்து இவங்க வந்து அன்பின் மிகுதியில் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. அதை பொதுச் செயலாளர் பல இடங்களில் தடுத்தாங்க. சரிங்களா? அது வந்து அவர் பல இடங்களில் தடுத்தும் கூட அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஒரு பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பரிசு வாங்கிறதுக்காக போகிறது. ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம்ல, அந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலில் விழுந்த நிகழ்வு என்பது பொதுச் செயலாளர் அவர்கள் பல முறை தடுத்தும் கூட அந்த குழந்தைகள் வந்து அவங்களா விருப்பப்பட்டு காலில் விழுந்தாங்க. அது இனி இது போன்று அது நடக்காது. அவர் பேசுனதுல முக்கியமான விஷயமா நீங்கள் பார்த்தது இது? இல்லை, அவர் பேசியதில் மிக முக்கியமான வார்த்தை தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர் தேவைன்னு ஒருமையில், அவர் ஒற்றுமையில் சொல்லலை. அவர் வந்து சிங்குலர் ப்ளூரலில் சொல்லியிருக்காரு. தலைவர்கள் தேவை அப்படின்னா அப்போ நிறைய தலைவர்கள் உருவானாக மட்டும்தான் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி மாநிலமாக போகும். இப்போ காமராஜரை போன்று, ஐயா கக்கன் அவர்களை போன்று, பெரியார் அவர்களை போன்று நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகி வர வேண்டும். ஐயா எம்ஜிஆர் அவர்களை போன்று, ஐயா கலைஞர் அவர்களை போன்று, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்று, அண்ணாவை போன்று நல்ல நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் கிடைத்தால் தமிழ்நாடு தானே நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் படித்தவர்கள் அரசியலுக்கு வாங்க, நல்ல தலைவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வாங்க. நீங்கள்லாம் வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான, ஒரு நேர்மையான, மக்களுக்கான ஒரு அரசியல் நடக்கும் என்பதை உணர்ந்து தான் தலைவர் அவர்கள் வந்து நல்லவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. நல்லவர்கள் எல்லாம் நம்ம ஒதுங்கிட்டோன்னா கயவர்களும் கெட்டவர்களும் அயோக்கியர்களும் ஆளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அயோக்கியர்கள் கையில் அதிகாரம் சென்றால் ஊழல் நடக்கும், கட்ட பஞ்சாயத்து நடக்கும், இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வியாபாரம் நடக்கும், இது எல்லாமே நடக்கும்ல. அப்போ நல்லவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், நல்லவர்களுடைய கைகளில் அதிகாரம் போய் சேர வேண்டும். சாக்கடையாக இருக்கின்ற இந்த அரசியலை பூக்கடையாக மாற்ற வேண்டும் என்றால் நல்லவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா இவர் பேசின பேச்சுல இருந்து நிறைய பேர் சொல்றது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அதிரடி நடவடிக்கையா வந்து அவரோட பேச்சு அமைஞ்சிருந்ததுன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா வந்து கள்ளச்சாராயத்தை பத்தி அவர் பேசினது. இதுக்கு காரணம் வந்து இப்போ ஆளும் கட்சி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி அவர் சொல்லியிருந்தாருல்ல, அதுக்கான விளக்கம் உண்மைதானங்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் இந்த நிமிடம் வரை 65 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த 65 பேர் இறப்பதற்கு காரணம் யார்? அரசினுடைய அலட்சிய போக்கு தானே. இப்போ 2023 இதே போன்ற சம்பவம் நடந்து 22 பேர் இறந்து போனாங்க மரக்காணத்தில், செங்கல்பட்டில். அப்போ இந்த அரசாங்கம் அப்போ என்ன சொல்லிச்சு? கள்ளச்சாராயம் வியாபாரம் இனி தமிழ்நாட்டில் இருக்காது, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு இதே முதலமைச்சர் சொன்னாங்களே. இப்போ அந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சிருச்சா? சம்பவம் நடந்து ஒரு வருஷம் தானங்க ஆகுது. 2023 22 பேர் சாவுறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. 2024 12 மாதம் இடைவெளியில் 65 பேர் சாவுறாங்கன்னா யார் பொறுப்பேற்பது? அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும். அரசாங்கத்திற்கு தெரியாம, ஆட்சியாளருக்கு தெரியாம, காவல்துறையினருக்கு தெரியாம, லோக்கல் வருவாய்த்துறைக்கு தெரியாம எப்படி அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சாங்க? அந்த கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடிய கண்ணுக்குட்டி அவர் 25 வருஷமா கள்ளச்சாராயம் காய்க்கிறாரா? அது எப்படி ஒரு காவல்துறைக்கு தெரியாம, ஒரு அரசாங்கத்திற்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்சிட முடியுமா? அப்போ அங்கே நடந்த படுகொலை என்பது, அந்த 65 பேருடைய கொலை என்பது அரச படுகொலை. ஒட்டுமொத்த அரச நிர்வாகமும் சேர்ந்த செய்த ஒரு கொலை தான் அந்த கொலை. அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதை. அதனால தான் தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையில் சொன்னாங்க, அரசினுடைய அலட்சிய போக்கால் நடந்த மரணங்கள் அப்படின்னு. அப்போ அரசு அலட்சிய போக்காக தானே இருக்கு. அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போ ஆட்சியில் திமுக தானே இருக்கு, திமுக ஆட்சியில் தானே அந்த கொலை நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிரான இந்த கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறீங்கல்ல, வெளியில் மக்களோட கருத்துக்கள் எப்படின்னா, இப்போ நீங்கள் மணி அவர்கள் எடுத்து வைக்கிற இந்த கருத்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்கள் தலைவர் எடுத்து வைக்கிற அந்த கருத்து என்பது நேரடியாக இல்லாமல் இப்போ இருக்க அரசு தான் காரணம் அப்படின்றது இல்லாமல் ஒரு கேப் விட்டுட்டு நான் அப்படி சொல்ல வரலன்னு சொல்லுங்க. இப்போ அரசினுடைய அலட்சிய போக்கு அப்படின்னா யார் அரசாங்கம்? இல்ல யாரோட அரசாங்கம் நடக்குது தமிழ்நாட்டில்? இவர் டைரக்டா சொல்றதுக்கு ஒரு காட்டம் காட்டுறாரோ அப்படின்றது இருக்குல்ல. ஏங்க அவர் அரசின் அலட்சிய போக்குன்னு சொன்னாலே அது தெரியுங்க திமுக அரசுன்னு சொல்லிட்டு. அதாவது தளபதி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாவே அது பல கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துடும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர். நான் தான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் சொல்கிறார் அரசினுடைய அலட்சிய போக்கு, போதை புழக்கம் மிக அதிகமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு தகப்பனா எனக்கு பயமாக இருக்குது, நானும் 2 குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ உண்மையிலே போதை புழக்கம் அதிகமாக தானே இருக்குது. சாபர் சாதிக்கின்ற ஒரு நபர் வந்து 2000 கோடிக்கு போதைப் பொருளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்ல. அவர் எந்த கட்சியில் இருந்தார்? ஏன் அவர் மீது நீங்கள் ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுக்கல? எப்படி பதவி ஏன் கொடுத்தீங்க? அப்போ உங்களுடைய பதவியை வைத்து கொண்டு தானே அவர் இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ யார் பொறுப்பேற்கணும்? இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல. அதனால தான் அவர் சொல்கிறாரு நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்கிறாரு. நல்ல தலைவர்கள்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து நல்ல நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று தலைவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரே குடும்பத்தில் எல்லா தலைவரும் வராங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தலைவர் வர வேண்டும், திருநெல்வேலியிலிருந்து ஒரு தலைவர் வரணும், கடலூர்லேருந்து ஒரு தலைவர் உருவாகணும், மதுரையிலிருந்து ஒரு தலைவர் உருவாகணும், சென்னையில் ஒரு தலைவர் உருவாகணும், காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாகணும், தஞ்சாவூரில் ஒரு தலைவர் உருவாகணும், நாகப்பட்டினத்தில் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, கோபாலபுரத்திலே எல்லா தலைவரும் உருவாகிறாங்க, போயஸ் கார்டன்லேயே எல்லா தலைவரும் உருவாகிறாங்க. அப்போ எல்லா தலைவரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தால் அங்கே ஜனநாயகம் இருக்குமா, சர்வாதிகாரம் இருக்குமா? அப்போ ஜனநாயகம் இருக்காது. அப்போ சர்வாதிகாரம் இருக்கும்போது தானே அங்கே ஊழல் வரும். சர்வாதிகாரம் இருக்கும்போது தானே பணத்தை ஆட்டையை போடணும்னு தோணும். சர்வாதிகாரம் இருக்கும்போது தானே மக்களுடைய வரி பணத்தை ஆட்டையை போடுவாங்க. சர்வாதிகாரம் இருக்கும்போது தானே கள்ளச்சாராயம் காய்ப்பாங்க. அப்போ இங்கே சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டு இருக்குல்ல. அப்போ அதை மாற்றணும்னா நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்காமல் எல்லாரும் முன்னாடி வாங்க, மக்களுக்கு நல்லது செய்ய வாங்க, இந்த தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் ஒரு அறைகூவல் விட்டுருக்காரு. அவர் பேசியதில் எந்த தவறுமே கிடையாது. அது வந்து மக்களின் குரலாக அவர் பேசியிருக்கிறாரு, குரலற்றவரின் குரலாக பேசியிருக்கிறாரு, மக்களின் பக்கம் நின்று பேசியிருக்கிறார். இப்போ அந்த 65 குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்பா? இப்போ 65 பேர் செத்துட்டாங்களே, இப்போ அவங்க குடும்ப நடு வீதியில் தானே நிற்கிறாங்க. அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? அதிமுக ஆட்சி நடக்கும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, சாராயத்தை குடிச்சிட்டு நிறைய பேர் செத்து பல விதவைகள் உருவாகிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ இந்த 65 பேர் செத்தாங்கல்ல, இந்த 65 பேர்ல எத்தனை பேர் தன் கணவனை இழந்து விதவையாக இருப்பாங்கல்ல? இதுக்கு யார் பொறுப்பேற்பா? இது குறித்தியா திருமதி கனிமொழி அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டேன்றாங்க. அப்போ இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல. அந்த அடிப்படையில் தான் தலைவர் சொல்கிறாரு போதை புழக்கம் அதிகமாகிருச்சு, அரசை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அரசு நல்லது பண்ணாது, அதனால நம்மளே வந்து
இதுவாக இருந்துக்கணும், அமைதியாக. அதாவது நம்மளே வந்து தீய பழக்கத்திற்கு உள்ளாகாமல் நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடை விதித்து வாழ வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? தவறுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் வந்து இதை வந்து ஊக்குவிக்காதீங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் அவருடைய படங்களில் இதையே வந்து சாராயம் அவர் குடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து அவர் புகைப்பிடிக்கிற மாதிரியோ பல காட்சிகள் எல்லாம் வருது. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் தன்னுடைய தொழிலுக்காக அவர் என்கரேஜும் பண்ணுறாரு, அதே மாதிரி அரசியலுக்கு வர்றதுக்காக அதை வந்து ஊக்குவிக்காதீங்க அப்படின்னும் அவர் பேச வர்றாரு. அப்போ அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்றது இருக்குல்ல. இல்லை, அதாவது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. படத்தில் நடிப்பது என்பது வேறு, அது வந்து ஒரு கதாபாத்திரம், அது கற்பனைனே வந்துடும் படத்தில், சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு படத்தில் குடிக்கிறாரு, அதை பார்த்துட்டு எல்லாருமே குடிக்கிறாங்க அப்படின்னா, அவர் பல படங்களில், இப்போ மதுரைன்னு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படத்தில் கலெக்டராக நடிச்சிருந்தாரு. அதே தளபதி அவர்கள் கலெக்டராக நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் பரீட்சை எழுதி கலெக்டர் ஆகணும்னு யாராவது கலெக்டர் ஆனாங்களா? பல படங்களில் வந்து அவர் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. தலைவர் அவர் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாங்க. அதே போன்று நம்மளும் வந்து பரீட்சை எழுதி காவல்துறை அதிகாரி ஆயிடுவோம்னு யாராவது ஆகிருக்கிறாங்களா? நம்ம நடைமுறையை தான் நம்ம பேசணும். இந்த போதை புழக்கம், இந்த கள்ளச்சாராயம், சாராயம், அரசு மதுபான கடைகளை யார் கையில் வச்சிருக்கிறா? எங்கள் தலைவராக வச்சிருக்கிறாங்க. எப்பவுமே நம்மளுடைய கேள்வி என்பது எதை நோக்கி இருக்கணும்னா, அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கணும். அதிகாரத்தை நோக்கி இருந்தால் மட்டும்தான் நமக்கான தீர்வு கிடைக்கும். நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த மதுபான கடைகள் இருக்கவே இருக்காதுன்றீங்களா? ஆட்சியில் இருப்பவரை நம்ம பார்த்து இப்ப கேட்கணுங்க. இப்ப யாரு ஆட்சியில் இருக்கிறா? 50 வருஷமா அவங்க ஆட்சியில் இருந்தாங்களா? 2016 என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோன்னு தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தது. அதிமுகவும் நாங்கள் ஆட்சி அமைத்தால் படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. 50 வருஷமா இவங்க தானங்க மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு முறை கூட அவங்க மதுவிலக்கை கொண்டு வர மாட்டேன்றாங்களே. சரி, 2016 தான் நீங்க ஆட்சிக்கு வரல திமுக, 2021 நீங்க தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. வந்து 3 வருஷம் ஆச்சுல, ஏன் பூரண மதுவிலக்கை நீங்க கொண்டு வரல? எத்தனை கடையை இழுத்து மூடினீங்க? 500 கடையை மூடி இருக்கீங்க. 3 வருஷம் ஆட்சி ஆயிடுச்சுங்க. வருஷத்துக்கு 500 கடை அப்படின்னா 3 வருஷத்துக்கு 1500 கடையை நீங்க இழுத்து மூடி இருக்கணும்ல. தமிழ்நாட்டில் 5500 கடைகள் இருக்குல்ல, ஏன் அதை நீங்க பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு நோக்கம் இல்லையா? மக்களை பாதுகாக்கணுன்ற ஒரு நோக்கம் இல்லையா? அண்மையில் கூட ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பு, மக்கள்கிட்ட போய் ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. அதாவது மதுவினால் ஏற்படுகின்ற அந்த படுகொலைகள் தொடர்பாக, ஒரு பேரிடர் தொடர்பாக ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. ஒரு 4 கேள்விகளை முன்வைக்கிறாங்க. கல்வி தொடர்பாக, பூரண மதுவிலக்கு தொடர்பாக, மருத்துவம் தொடர்பாக, சாலை சீரமைப்பு தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க. மக்கள் எல்லாரும் பெரும்பான்மையாக எதை சொல்கிறாங்கன்னா, பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க. கல்வியை கூட 2வது தான் சொல்கிறாங்க, மருத்துவத்தை 3வது சொல்கிறாங்க, 4வது தான் வந்து சாலையை வந்து நீங்கள் சீரமைச்சா போதும், பராமரிச்சா போதுன்றாங்கன்னா, அப்போ முதன்மை எதை சொல்கிறாங்க? இந்த சாராய கடையெல்லாம் இழுத்து மூடுங்க அப்படின்றாங்க. அப்போ பிரதான பிரச்சனை எது இருக்குது? சாராய கடை தானே இருக்குது. அப்போ இந்த அரசு ஒரு பொறுப்புள்ள அரசாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தணுமா கூடாதா? அப்போ நீங்கள் பொய்யான வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும் ஏன் போய் சொல்கிறீங்க? படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுறன்னு ஏன் போய் சொல்கிறீங்க? எதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறாரு? புரியுதுங்களா? அப்போ இது போன்ற மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அதை செய்யாதீங்க நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு கேள்வியுமே எதை நோக்கி இருக்கணும்னா, அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி தான் இருக்கணும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் 5500 சாராய கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நடத்தலை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் சிகரெட் ஃபேக்டரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஏங்க சிகரெட் ஃபேக்டரிலாம் திறந்து வச்சிருக்கீங்க, சிகரெட் ஃபேக்டரிலாம் இழுத்து மூடுங்க நம்ம சொல்லணும். அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து சாராய கடைலாம் ஏன் திறந்து வச்சிருக்கீங்க, இழுத்து மூடுங்கன்னு சொல்லணும். கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகமாக இருக்குது சமூகத்தில், அது எப்படி வந்தது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்ட்டு அதிகாரத்தை நோக்கி தான் நம்ம இருக்கணுமே தவிர, நீங்கள் ஏன் பண்ணீங்க, நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு மடைமாற்றமே பண்ணக்கூடாது. இதே கேள்வியை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தோ, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோ, இல்லை அந்த கட்சியை பார்த்தோ யாராவது கேட்குறாங்களா? ஏங்க உங்கள் ஆட்சி தானங்க நடக்குது, எதுக்கு எல்லா கடையிலையும் சிகரெட் விற்கிறாங்க, எதுக்கு எல்லா தெருவுலையும் சாராய கடை நீங்கள் திறந்து வச்சிருக்கீங்கன்னு நம்மளால் கேட்க முடியுதா? அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் நின்று, ஒடுக்கப்பட்ட மக்களின் நின்று, இந்த கள்ளச்சாராயத்தால் இறந்த குடும்பத்தின் பக்கம் நின்று நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்குது. அந்த கேள்வி எங்கள் தலைவர் அவர்கள் கேட்குறாங்க, நாங்களும் கேட்குறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் பண்ணியாச்சு, கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ இடமாற்றம் பண்ணால் அங்கே போயிட்டு அவங்க புனிதனாக மாறிடுவாங்களா? இங்கே பண்ண தவறு தாங்க வேற ஒரு மாவட்டத்தில் போய் பண்ணுவாங்க. இப்போ 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருத்தர் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 30 வருஷமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்கலை. அப்போ அந்த காவல்துறை அதிகாரியை நாங்கள் இடமாற்றம் செய்கிறோன்னா
கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் அங்கே கள்ளச்சாராயத்தை காய்க்கக்கூடிய வியாபாரிகளுக்கு துணை போகிறாரு. இது ஒரு தண்டனையா? அப்போ அந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய, அந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இருக்கு, ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு கேள்வியும் மக்களுக்காக இருக்க வேண்டும், அது அதிகாரத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுடைய கேள்வி திமுகவை நோக்கி இருக்கிறது. திமுக அதிகாரத்தில் இருக்கிறது. சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் அப்படின்றது. நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராகணும், எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். அவங்கவுங்க கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை நோக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கட்சியினுடைய பதிவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதத்தில் மாநாட்டிற்கான இடமும் அறிவிக்கப்பட இருக்கிறது, மாநாட்டிற்கான தேதியும் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது, மாநாட்டிற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் நியமிப்பதற்கான வேலைகள் நடந்திருக்கு. கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன என்பதை அதை தயார் செய்யக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் இருக்கு. இந்த 2 ஆண்டுகளே எங்களுக்கு பத்தலை, நிறைய வேலைகள் இருக்கு. இந்த நேரங்களில் வந்து கூட்டணியை பற்றி சிந்திப்பதற்கு துளியும் கூட நேரம் கிடையாது. எங்களுடைய கூட்டணி என்பது மக்களோடு கூட்டணி. மக்களை நோக்கி நாங்கள் வரோம். பல நல்ல விஷயத்தை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம். மக்கள் அதை அங்கீகரிக்க போகிறாங்க. மற்றபடி மற்ற கட்சியினுடைய கூட்டணிகள் குறித்து தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக நாங்கள் பார்க்கும்போது பொதுவாக எல்லா கட்சியும் செய்கிற பல விஷயங்கள் தானே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது எங்களுக்குமே இருக்குது. உங்களுக்கு என்னைக்காவது தோணு இருக்கு அந்த மாதிரி? இல்லை, என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க. இல்லை, இப்போ வந்து நீங்கள் கொடிக்கம்பம் வந்து அந்த விஷயமா இருக்கட்டும், தளபதி அவர்கள் அப்படின்ற பேரை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் செய்கிற விஷயம் தானே. என்ன நீங்கள் தனித்துவமாக பண்ணுறீங்க அப்படின்றது? அது எல்லாமே வந்து அன்பின் மிகுதியில் பண்ணக்கூடியது தான். தளபதி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தளபதினா தெரியும்ன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய பேர் வந்து விஜய் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது ஒரு அன்பின் மிகுதியில் சில தோழர்கள் செய்வாங்க, சில கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் செய்வாங்க. அது சில இடங்களில் சில தவறுகள் இருக்கத்தானே செய்யும். நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் வந்து எல்லாமே தெளிவாக வரோம், நாங்கள் 100% பர்ஃபெக்டாக வரோம்னு நாங்கள் சொல்லலை. சில இடங்களில் சில தவறுகள் நடக்கும். அது போக போக நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்வோம். ஆனால் வந்து விஜய் அவர்களை தாண்டி நீங்கள் தொண்டர்கள் நிறைய பேர் வெளியே இருக்கீங்க, அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப நெகட்டிவாக எடுதோ பல சமயங்களில்? இல்லை, அதான் வந்து இப்போ நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ அவருடைய 50வது பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு தலைவர். என்னுடைய தேர்தலை என்னுடைய பிறந்தநாளை வந்து நீங்கள் புறக்கணிச்சிருங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த ஒரு துயர சம்பவம், தலைவர் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு போனாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு. அது வந்து அடுத்த நாள் அவருடைய 50வது பிறந்தநாள். அதை வந்து தோழர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று 10 நாளுக்கு முன்பே திட்டமிட்டாங்க. நிறைய தோழர்கள் அதை புறக்கணித்த பிறகு இந்த ஈசிஆர் பகுதியை சார்ந்த தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடியே அங்கே இருக்கின்ற மக்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு எல்லாம் இலவச லேப்டாப்பு, இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களுக்கு முன்னாடியே டோக்கன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே கொடுத்ததுனால அந்த 22 அவங்களால தவிர்க்க முடியல. அன்னைக்கு அப்புறம் நிகழ்ச்சி பண்ணியே ஆக வேண்டும் என்று நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. ஒரு சிறுவரை வைத்து சாகச நிகழ்ச்சி நடத்தும் போது எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த சிறுவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அப்போ அந்த சிறுவனே வந்து பேட்டி கொடுக்குறாங்க, சாகச நிகழ்வு என்றால் இது போல் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது தவறு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ கட்சி சார்பில் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு? இல்லை, அது தவறு தான். கட்சி கண்டித்திருக்கிறது, தலைவர் அவர்கள் கண்டித்திருக்கிறாரு. நானே என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை கேட்கணும். பிறந்த நாளை புறக்கணிங்க என்றால் புறக்கணிக்கணும். இல்லை, தலைவரின் மீது கொண்ட அன்பின் காரணமாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஒரு தவறான போக்கு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தலைவரும் கண்டித்திருக்கிறார், பொதுச் செயலாளரும் கண்டிச்சிருக்கிறாங்க. நாங்களும் அதை கண்டித்து சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சுருக்கிறோம். அது தவறு தான். அது வந்து நான் நியாயம் கற்பிக்கவே முடியாது. அந்த தவறை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திப்போம். நாங்கள் இப்போ தான் அரசியல் களத்துக்குள்ளே வரோம், மக்கள் களத்துக்குள்ளே வரோம். ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரும்போது சில இடங்களில் சில தவறுகள் நடப்பது இயல்பு, மனித வாழ்க்கையில் அது இயல்பு தான். அந்த தவறை நாங்கள் போக போக மாற்றிக்கொள்வோம். அதுபோன்று நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரி பண்ணிப்போம். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து நேரடி அரசியல் களத்தில் இறங்கிட்டாரு. இவருக்கு போட்டியாக வந்து உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து மீம்ஸ் எல்லாம் போடுறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இவர் நேரடி அரசியல் களத்துக்குள்ளே வந்ததுனால தான் உதயநிதி அவர்களை அவசரமாக நாடாளுமன்றத்துக்குள்ளே எப்படியாவது உள்ள புகுத்தினோம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுறதா நீங்கள் பார்க்குறீங்களா?
இல்ல அப்படி கிடையாது. தலைவர் அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வராரு அப்படின்னு நீங்க சொல்றதே அது தவறு. இல்ல நேரடியா அவரு சொல்றேன். அவர் நேரடியா அவர் அரசியலுக்கு வந்துட்டாருங்க. அவர் நேரடியா நாகப்பட்டினத்தில் வந்து சிங்கள இராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து தொடர்ந்து சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. எல்லை தாண்டி மீன் பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு படுகொலை செய்யப்படும் போது இந்த நாகப்பட்டினம் பகுதியை சார்ந்த தோழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது தலைவர் அவர்கள் அதில் கலந்து கொண்டு பேசுறாரு. இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்திலிருந்து இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு தலைவர். அவர் அப்படி பேசும்போதே அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டார். நம்ம பிரதமர் அவர்கள் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்ட போதே எங்க தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது ஏழை எளிய பாமர சாமானிய மக்களை இது பாதிக்கும், அதனால இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும்போது சிந்தித்து எடுங்க, பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு அந்த பண மதிப்பிழப்பை எதிர்த்தவர். அங்க வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் நீங்க பார்க்கணும். நீட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர் தங்கை அனிதா அவர்கள். நீட் நுழைவுத் தேர்வு கூடாது அப்படின்னு போராடி இறந்து போனவங்க தான் அனிதா அவர்கள். அதை உடனடியாக தலைவர் அவர்கள் அவங்க வீட்டிற்கு சென்று அனிதாவினுடைய அப்பாவை பார்த்து ஆறுதல் படுத்தி, நான் ஒரு மூத்த மகனாக என்றும் உங்க குடும்பத்திற்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தினார்ல. அந்த ஆறுதல் படுத்தியது என்பது ஒரு அரசியல் களம் தானே, அது மக்கள் களம் தானே, பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது தானே. அப்போ தொடர்ந்து வந்து நான் அரசியல் இருக்குன்னு சொன்னது இல்ல. இப்போ இந்த நீட் என்பது அரசியலா இல்லையாங்க? இல்லைங்க, நீட் என்பது அரசியலுங்க, ஈழத்தமிழர் என்பது அரசியலுங்க, ஸ்டெர்லைட் என்பது அரசியலுங்க. இப்பதான் ஆரம்பிச்சு உள்ள வந்து நேரடியா தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்க தலைவர் தானே தலைவரா வந்திருக்காரு, வேற யாரும் வரல. அப்போ 20 வருஷமா இந்த மண் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நின்ற ஒரு நபர் தானே ஒரு கட்சியினுடைய தலைவரா வந்திருக்கிறாரு. அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த கட்சியினுடைய தோழர்களாக இருப்போம். அப்ப அந்த உணர்வு எங்களுக்கு இயல்பாவே இருக்குமே. நாங்க இயல்பாவே அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பரந்தூரில் விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் என்று அரசு முயற்சி செய்து அங்க இருக்கின்ற விவசாயிகளிடம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. அங்க இருக்கின்ற விவசாயிகள் எங்களுடைய நிலத்தை நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 700 நாளா போராடிட்டு இருக்காங்க. ஏன் இன்று வரை அரசு சார்பாக முதலமைச்சர் அங்க சென்று சந்தித்து பேசவே இல்லை? அந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க, நாங்க கண்ணீர் பயணமாக ஆந்திராவை நோக்கி குடிபெற போறோம், எங்க தமிழ்நாட்டில் வாழ பிடிக்கல அப்படின்றாங்க. இப்போ நாளைக்கு அந்த விவசாயிகள் ஆந்திராவுக்கு போனா யாருக்கு அவமானம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தானே அவமானம், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தானே அவமானம், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு தானே அவமானம். அதை ஏன் அவங்க உணரலை? அதை நாங்கள் சுட்டி காட்டுறோமே, அதை நாங்கள் பேசுகிறோமே. வேங்க வயல்ல மலத்தை கொட்டி 2 ஆண்டு ஆக போகுது. இன்னும் வரைக்கும் அது யார் அந்த மலத்தை கொட்டினான்றதை கண்டே பிடிக்கல. நீங்கள் வழக்க சிபிசிஐடிக்கு மாற்றி வச்சிருக்கீங்க. அண்மையில் கூட அந்த சமூக நீதி களத்தில் போராடி கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, சிபிசிஐடி முறையாக விசாரிக்கல இந்த வேங்க வயல் பிரச்சனையில, மலத்தை கொட்டியது யார் என்றே இன்னும் 2 வருஷமா கண்டுபிடிக்காம இருக்காங்க. அப்ப இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சமூக நீதி களத்தில் போராடிய பாப்பா மோகன் அவர்கள் சொல்றாங்க. அதை நாங்க சுட்டிக்காட்டி பேசுறோம்ல. ஏன் வேங்க வயல் இன்ன வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறோம்ல. இன்ப சுற்றுலாவுக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடைக்கானலுக்கு போறாங்க, போங்க, தப்பு கிடையாது. ஏன் இன்னும் நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லை? அங்க செத்து 65 பேர் யாரு? தமிழ்நாட்டு மக்கள் தானே, தமிழ்நாட்டுக்கு வரி செலுத்தக்கூடியவன் தானே, உங்களுக்கு ஓட்டு போட்டவ தானே. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள், திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஓட்டு போட்டிருக்காங்க. 65 பேர் செட்டு கிடக்குறாங்க. ஏன் இன்னும் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு பக்கம் போல? அதை நாங்கள் தானே கேட்குறோம். அப்போ எங்களுடைய நடவடிக்கை என்பது, எங்களுடைய நகர்வு என்பது மக்களோடு மக்களாக தான் இருக்கு. நாங்கள் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் தான் இருக்கிறோம். மக்களுடைய குரலுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம், மக்களின் துயரத்திற்கு அங்கே பக்கத்தில் போய் நாங்கள் நிற்கிறோம். அதனால வந்து நாங்கள் புதுசாக அரசியலுக்கு வரோம் அப்படின்ற அந்த பார்வை வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்பவுமே வழக்கம் போல அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவார். பட் இந்த வருஷம் மட்டும் சொல்லலை. அப்போது இதுவுமே வந்து ஒரு போட்டிக்கான காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு சில விமர்சனங்கள் வைக்கப்படுதில்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உதயநிதி ஸ்டாலின் தானே கேட்கணும். நாங்கள் எதுவும் அவர் தானே சொல்லியிருக்கணும், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொன்னால் நாங்கள் திருப்பி நன்றி சொல்லியிருக்க போகிறோம். இப்போ தலைவர் அவர்களுக்கு பலர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, திரைத்துறையை சார்ந்தவர் பலர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அடுத்த நாளே எங்கள் தலைவர் அவர்கள் நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் வெளியிட்டாங்க. யாரெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்களோ அவர்களெல்லாம் நன்றி தெரிவித்து கடிதம் வெளியிட்டாங்க. இதுதான் எங்களுடைய மாண்பு, இதுதான் தமிழனுடைய பண்பாடு, இதுதான் கலாச்சாரம். வாழ்த்துக்கள் சொல்வது என்பது ஒரு அறம்ங்க. இப்போ இந்த வாழ்த்துக்களை விமர்சித்தாங்கல்ல, அவர்களெல்லாம் அரசியல் அறிவிலிகள், தற்குலிகள், படிப்பறிவு இல்லாதவர்கள். வாழ்த்துவது என்பது ஒருத்தரை உற்சாகப்படுத்துறதுங்க.
30 வருஷமாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு போராடிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெறும் தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அவர்கள் பிசிக்காகவும் போராடுகிறார்கள், எம்பிசிக்காகவும் போராடுகிறார்கள், அனைத்து தரப்பு மக்களுக்காக போராடுறாங்க. 30 வருஷமாக போராடுறாங்க. அந்த அண்ணன் திருமாவர்கள் படிப்படியாக முன்னேறி 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர், மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்தில் பெறுது. தமிழ்நாட்டில் யார் வாழ்த்துனா முதல்ல? அவங்க யார் கூட்டணியில் இருக்கிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக ஒரு வாழ்த்துக்கள் சொன்னாங்களா? ஆனால் எங்கள் தலைவர் என்ன மனமுகர்ந்து வந்து மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்க, நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து வாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த மாண்பை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களா? கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லை? 15 வருஷமா இந்த தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுற ஒரு கட்சிங்க நாம் தமிழர் கட்சி. ஓட்டுக்காக பணம் கொடுக்காத கட்சி. அதை நம்ம வெளிப்படையாக பேசி தான் ஆகணும். பணம் கொடுக்காத ஒரு கட்சி படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு வந்து 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறாங்களா? அது வாழ்த்தணுமா கூடாதா? வாழ்த்தணும்லாங்க. இப்போ நாங்கள் புதுசாக அரசியல் காலத்துக்குள்ளே வரோம். ஒரு 2 கட்சி மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் பெறும்போது நாங்கள் என்ன யோசிக்கிறோம்? ஏன்னா நம்ம உள்ளே வரும்போது 2 பேர் வளர்றாங்களே, இது நமக்கு நாளைக்கு பின்னடைவாயிரும் தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன பண்ணாங்க? 2 பேரையும் வாழ்த்துனாங்க, வளர்ந்து வாங்க அப்படின்றாங்க. இந்த பண்பு சில பேருக்கு இல்லைன்றேன், இந்த கலாச்சாரம் சில பேருக்கு இல்லைன்றேன். அரசியலில் நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த நாகரிகத்தை மிக தீவிரமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த உள்ளம் கொண்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியும் நீங்கள் பார்க்கணும், பிறந்தநாள் நன்றி தெரிவிக்கக்கூடிய செய்தியும் அப்படியே தான் பார்க்கணும். நாகரிகம் இருப்பவர்களிடம் நாகரிகம் மேலோங்கி இருக்கும், இல்லாதவர்களிடம் இருக்காது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.